புதுக்கோட்டை வடகாடு கிராமத்தில் நிகழ்ந்த மோதல் தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 13 பேரை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்போம். மனோகரன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடகாடு மோதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இரு தரப்பினருக்கு இடையேயான மோதல் சம்பவத்தில் இரு தரப்பும் மோதிக்கொண்டதில் காயம் மற்றும் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் ஒரு குடிசை வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டது. தற்பொழுது வடகாடு கிராமத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மோதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என விசாரிக்கப்பட்ட நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள 14 நபர்களில் 13 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி வருகின்ற 20/5/2025 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதால் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நன்றி மனோகரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.